Hi, this is Madhavi from KingMakers IAS Academy with you with this MASTI strategy. This is a note making strategy. Though I mean it as MASTI strategy, இந்த ஒரு செஷன் வந்து prelims எழுத போறவங்களுக்கும் மெயின்ஸ் எழுத போறவங்களுக்கும் இதுவரை இந்த அட்டெம்ப்டே கொடுக்காதவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவான நோட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ திஸ் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி நம்ம வந்து படிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்டே நிறைய இருக்கு. ஸோ ரிமெம்பர் தட் நிறைய லெவல் ஆஃப் நம்மளுக்கு வந்து ரிமெம்பரன்ஸ் வந்து இருக்கு. அதாவது மெமரி டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. அதில் எழுதி படிக்கிற மெமரி டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய விதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நோட் மேக்கிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் இன்டர்வியூ ஸ்டேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட as an aspirant என்னோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் இன் லைஃப் அப்படின்றத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டாப்பர்ஸும் இதை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ இந்த நோட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் நாம் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் ஒவ்வொரு லெவலில் இருப்பீங்க. சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருப்பீங்க, காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர்ல படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் மே பி, உங்களுக்கு என்ன மாதிரி டைம் இருக்கு மேம், எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைமே இல்லைனாலும் there should be some religious time you should provide for notes making. அது வந்து எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்விஃப்டாக நீங்கள் எடுக்கிறீங்களோ கடைசியாக நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டிபெண்ட் ஆகாமல் உங்களோட நோட்ஸை நீங்கள் டிபெண்ட் ஆகும் போது that will be a long term strategy. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த நேரத்தில் நான் சொல்லும் போது உங்களுக்கு பரவாயில்ல, நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, எனக்கு டைம்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். பட் அந்த எக்ஸாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் நோட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை அன்னைக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் இப்பயே நீங்கள் வந்துருச்சுன்னா இந்த நோட்ஸ் மேக்கிங்கை நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா தென் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இந்த பீக் டைம், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பீக் டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னனாலும் நோட்ஸ் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கலாம், என்ன மாதிரி எடுக்கணும், அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் இந்த செஷனில் பார்ப்போம். So let's go into this session. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் யுவர் ரிசோர்ஸஸ் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் இருப்பீங்க. அஸ் ஐ டோல் யூ ஒர்க்கிங்காக இல்லைன்னா காலேஜ் போயிட்டு இருப்பீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரிசோர்ஸஸ் நீங்கள் படிக்கணும், நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன படிக்க போகிறீங்க, நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் போய் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை மேம் நான் வந்து செல்ஃப் ஸ்டடியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் யூடியூப் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் மே பி. ஸோ ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிசோர்ஸஸ்க்கு நீங்க எதை எடுத்துட்டு இருப்பீங்க, நீங்க சிலபஸ் எடுக்கணும். ஸோ சிலபஸ் தான் will guide you what resources you should take. So syllabus is the main guide. அடுத்து வந்து PYQ will be the another guide to tell what you should study from the resources. ஸோ இந்த ரிசோர்ஸஸ்ல எதை படிக்கணுன்றத PYQs வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி எல்லா டாப்பர்ஸும் எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அதை தான் செய்கிறேன். ஸோ இந்த சிலபஸ் அண்ட் PYQ வச்சு தான் நம்ம நோட்ஸும் எடுக்க போகிறோம். ஸோ இந்த நோட்ஸை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எதெல்லாம் நம்ம கையில் இருக்கு, என்னெல்லாம் கையில் இருக்கு, கிளாஸோட நோட்ஸு. சில பேர் வந்து கிளாஸில் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, சில பேர் டிக்டேட்டட் நோட்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஹேண்ட் நோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கிளாஸில் வந்து கதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ வாட் எவர் இட் மே பி, ஹேண்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை நோட்ஸ் கொடுக்கலாம், இல்லை கிளாஸோட ரன்னிங் நோட்ஸ் இல்லைன்னா டிக்டேட்டட் நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கலாம். அடுத்து என்ன இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன், என்சிஆர்டியில் சாப்டர் வைஸ் நீங்கள் படிப்பீங்க. அதுலேயும் என்ன சாப்டர்ன்றத உங்கள் சிலபஸ் டிட்டர்மைன் பண்ணும் இல்லையா. எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா என்சிஆர்டி அப்படியே ஒரு லைட்டாக எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலபஸில் எது முக்கியமோன்றத மார்க் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் என்சிஆர்டி யூஸ் யோர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். நீங்கள் டிஎன்பிசி எடுத்தாலும் சரி அது சமச்சீர் புக்ஸை நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், நோட் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து என்ன, ரெஃபரன்ஸ் புக்ஸ். இப்போ என்ன மேம் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னா என்சிஆர்டியை தவிர என்ன ஒரு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு அது ரெஃபரன்ஸ் புக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கு கோ செங்லாங் அப்படின்ற ஒரு ஆத்தரோட புக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த் என்ற ஒரு ஆத்தர் வந்து இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் புக் தான். இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் புக், இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் புக்.
ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் புக்கெலாம் ஒரு கையில் வச்சுக்க போறீங்க. ஸோ இத்தனை விஷயம் பைலா நம்ம வந்து புக்ஸாக வச்சிருக்கோம் மேம். அப்போ நம்ம கையில் இருக்க வேண்டியது என்னன்னா நோட்ஸ். ஸோ இதெல்லாம் பைலெல்லாம் குறைச்சிட்டு இந்த நோட்ஸை மட்டும்தான் கடைசியாக நம்ம ஃபைனலாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ மேம் லக்ஷ்மிகாந்துக்கு நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா அது எப்படி எடுக்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, லக்ஷ்மிகாந்தில் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்றத நான் அது வந்து எந்த ரிவிஷன் ஸ்டேஜில் வந்து நோட்ஸ் எடுக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட். மேம் கரண்ட் அஃபேர்ஸ் பல்காக இருக்குது, அதுக்கும் நோட்ஸ் எடுக்கணுமானா ஆமாம், எப்படி இருக்கணுன்றதையும் சொல்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் மந்த்லி வீக்லி டெய்லி என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தாலும் ஓகே தான். பட் அகெயின் அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இங்கே என்ன மேம் நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து கைப்பட எடுத்து சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லை. எதை எழுதணும், எது லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் என்டர் ஆகும்போது உங்கள் மனசில் பதியணும், அதை மட்டும்தான் நம்ம நோட்ஸில் வச்சுருக்க போகிறோம். அது எப்படின்றத நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். பட் ரிமெம்பர் தட் இதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து இதெல்லாம் நீங்கள் படித்து தான் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஓகே, இல்லை மேம் நான் ஷார்ட்டாக வந்து டாப்பர்ஸோட நோட்ஸு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு என்சிஆர்டியோட சம்மரி இதை வச்சு நான் நோட்ஸ் எடுத்துக்க வேணாம். டோன்ட் டூ தட். ஓகே, என்சிஆர்டி சம்மரி படிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா I would not suggest you at all. சில ஜிஸ்ட் இதெல்லாம் படிக்கிறது. அஃப்கோர்ஸ் எக்கனாமிக் சர்வேயோட ஜிஸ்ட்டு இல்லைன்னா ஏஆர்சி ரிப்போர்ட்டோட ஜிஸ்ட்டு இல்லைன்னா தமிழ்நாடோட பாலிசி இல்லைன்னா நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட்டோட ஜிஸ்ட்டு இதெல்லாம் படிக்கலாம். அதுக்காக என்சிஆர்டியோட சம்மரி படிக்கிறது ஐ வுட் நாட் சஜஸ்ட் யூ. ஏன்னா என்சிஆர்டி சம்மரி ஏன் படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என்சிஆர்டியில் இருக்க லாங்குவேஜை நீங்கள் கிராஸ் பண்ணணும், என்சிஆர்டியில் இருக்க ஸ்டோரி டெல்லிங் நீங்கள் கிராஸ் பண்ணணும், என்சிஆர்டியில் இருக்க ப்ரெசன்டேஷனை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அப்பதான் உங்களோட ரைட்டிங்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்க நல்ல ஒரு ஆன்சர் வந்து கொடுப்பீங்க. ஸோ என்சிஆர்டியை கதையை புரிஞ்சுக்கணும், கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதுல இருக்கிற கண்டென்ட் எடுக்கணும். ஓகே, அப்படி இருக்கும்போது வெறும் சம்மரியில என்ன இருக்கும்னா வெறும் கண்டென்ட் தான் இருக்கும், கான்செப்ட் இருக்காது. வெறும் கண்டென்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? கான்செப்ட் புரியலைன்னா கண்டென்ட் என்ன படிச்சாலும் ஞாபகம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லிமிட்டேஷன் ஆஃப் த ஹியூமன் மெமரி. ஹியூமன் மெமரிக்கு சில விஷயங்கள் வந்து என்ன நீங்கள் திணிச்சாலும் அதால் ரீகால் பண்ண முடியாது. எப்படி அதை திணிக்கணும்னா த்ரூ ஸ்டோரி டெல்லிங், த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங், த்ரூ விஷுவலைசிங், த்ரூ இமேஜினிங். ஸோ அந்த விஷயம் என்ன பண்ணுன்னா என்சிஆர்டியை முழுமையாக படிக்கிறது தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஐம் டெல்லிங் யூ என்சிஆர்டி சம்மரி படிக்காதீங்க. ஏன்னா என்சிஆர்டி சம்மரியில் வெறும் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் புரியாமல் நீங்கள் கண்டென்ட்டுக்கு போக முடியாது. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் டு ரீட் த என்சிஆர்டி ஹோலிஸ்டிக்லி. பட் அகெயின் அதில் என்னென்ன சாப்டர்ஸ் முக்கியன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அனதர் திங் இஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ். அஃப்கோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக்லேயும் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில ரெஃபரன்ஸ் புக்கு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் சில டாப்பர்ஸ் சில ஆத்தர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ லைக் லக்ஷ்மிகாந்த் விச் ஹாஸ் பீன் வெரி யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்லி. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் சில புக்ஸ் வந்து சும்மா 2-3 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு. பட் அகெயின் தெர் ஆர் பீப்புள் ஹூ ரெஃபர் சர்டைன் புக்ஸ் ஃபார் சர்டைன் ரீசன். லைக் இப்போ சோஷியாலஜிக்கு ராமஹூஜா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறது 2-3 சாப்டர்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எப்படி மேம் அதை எடுக்கிறதுனா வந்து நம்ம வந்து மந்த்லியா வீக்லியா டெய்லியான்றதை நிர்ணயம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு தனியா மெயின்ஸுக்கு தனியா நோட்ஸ் எடுக்கணுமா மேம்னா வேண்டாம், ரெண்டுக்கும் சேர்ந்தே நோட்ஸ் எடுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு நோட்ல நீங்க வந்து ஒரு கான்செப்டை நீங்க வந்து போடுறீங்க. ஏன் மேம் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கும் நீங்கள் ஒன்றா போட சொல்கிறீங்கன்னா, சில நேரம் கான்செப்டையே கேள்வியாக கேட்குறாங்க, சில நேரம் ஃபேக்டை கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரஃபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்லைன்னா சைக்ளோனே எடுத்துக்கோங்களேன், சைக்ளோனை பற்றி எப்படி ஃபார்மேஷன் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதை ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் எடுப்பீங்களா மெயின்ஸ் கண்டென்ட் எடுப்பீங்களா, இதை பிரிக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், சைக்ளோன் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சைக்ளோன் இப்போதைக்கு இந்த வருஷம் 2025 என்ன சைக்ளோன்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் சைக்ளோனோட நேமிங் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் சைக்ளோனோட காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்.
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அகெயின் ப்ரிலிம்ஸுக்கு ரிவிஷன் பண்ணும்போது எதை நீங்கள் படிக்கணுன்றத ஒரு ஹைலைட்டரில், இப்போ ஒரு பிங்க் கலர் ஹைலைட்டர் இல்லைன்னா வந்து ஒயிட் இது க்ரீன் கலர் ஹைலைட்டரில், க்ரீன் கலர் ஹைலைட்டர் ஐ வில் பி யூசிங் ஃபார் ப்ரிலிம்ஸ், பிங்க் கலர் ஹைலைட்டர் வந்து மெயின்ஸ் கண்டென்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் ரிவைஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் ஹைலைட்டரை வச்சு நான் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டை வந்து ஹைலைட் பண்ணிட்டு மெயின்ஸ் கண்டென்ட்டை நான் பிங்க் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் அண்ட் த மெயின்ஸ் கண்டென்ட். அஃப்கோர்ஸ் ரெண்டையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எது வந்து ரீசெண்ட் மெமரியில் நீங்கள் பதிவு பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்துதான் மெயின்ஸ்க்கு படிக்க போறீங்க. ஸோ ரீசெண்ட் மெமரியில் ப்ரிலிம்ஸ்க்கான விஷயத்தை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணுவீங்க, அடுத்து நீங்கள் மெயின்ஸ்க்கான ரிவிஷனை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் சில சப்ஜெக்ட்ஸ் லைக் கவர்னன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் மெயின்ஸ் ஓரியன்டாக தான் எடுப்பீங்க. ஆனாலும் சில ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவான சில டாபிக்ஸ் லைக் கவர்னன்ஸ், வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவான விஷயம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு அடுத்து ஒரு கண்டென்ட்ல ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹைலைட்டரை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இல்லை அந்த கண்டென்ட்டே மெயின்ஸ்க்கு மட்டும் தானா அந்த நோட்ஸை தனியாகவே எடுத்து வச்சிருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு மேக் த ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அஃப்கோர்ஸ் நோட்ஸ் ஆர் ஹேண்ட் அவுட்ஸ்ன்றது அகெயின் வில் பி அன் ஆட் ஆன் தான். இது உங்களோட நோட்ஸ் இல்லை, இது வந்து கிளாஸ்லையோ இல்லை ஒரு நீங்கள் இது மார்க்கெட்லேயோ வாங்கின நோட்ஸாக இருந்தால் தயவு செய்து அதையும் ஒரு ஆட் ஆனாக தான் வச்சுக்கோங்க. அதுவும் உங்களோட நோட்ஸ் இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நீங்க நோட்ஸ் கன்வெர்ட் பண்ண போறீங்க உங்களோட நோட்டா. இட் இஸ் நாட் யோர் நோட், இட் இஸ் அகெயின் அ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தான். ஓகே, டாப்பர்ஸோட நோட்ஸா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ரேண்டமா நீங்க படிச்சதாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் நாட் யோர் நோட்ஸ். யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ஐடென்டிக்கல் நோட்ஸ், அதாவது உங்களுக்குன்னு ஒரு யூனிக் நோட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபாலோ யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. அந்த ரைட்டிங், அந்த விஷயத்தை எது உங்களுக்கு கரெக்டுன்னு படுது, எது இம்பார்ட்டன்ட் படுது அப்படின்றத நீங்க படிக்க 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 தான் உங்களுக்கு அந்த சாலிட் மெமரி வந்து ரிலேட் ஆகும். Okay, so this is what you have to understand. So these are all the materials in which you will be taking notes. And apart from that, டெஸ்ட் ப்ராக்டிசஸும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து சில நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில அதாவது இதில் விட்டு போன விஷயங்கள் டெஸ்ட்டில் கிடைக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட் ப்ராக்டிசஸும் will give you some information for you to add on to the notes. And then toppers notes இல்லை ரேண்டம் கண்டென்ட், ஏதாச்சும் ஷார்ட்ஸ் மூலமாவோ யூடியூப் வீடியோ மூலமாவோ ஏதாச்சும் ஒரு ரேண்டம் கண்டென்ட் நீங்கள் படிப்பீங்க. இல்லை திடீர்னு டாப்பர்ஸ் நோட்ஸ் பார்க்கணும்னு தோணும், அதுலேருந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் should be added on to your notes. Then how I should make notes? ஸோ இதுதான் அடுத்த கேள்வி. So what is this notes? So evolve your notes. That's very very important. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் வந்து, அதாவது ஒரு நான் வந்து நம்மளுக்கு வந்து மேல வருமா, ஜூனில் வருமா, ஜூனு இல்லைன்னா வந்து ஏப்ரலில் எண்டில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் செப்டம்பரில் இல்லைன்னா வந்து அக்டோபரில் இல்லைன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் முன்னாடி வருஷம், அதாவது ஒரு ஏப்ரல் 2024 உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஏப்ரல் 2025 வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை க்ளோஸ் பண்ணுறீங்க. யூ ஆர் ரெடி ஃபார் த 2025 ப்ரிலிம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் நவ் ஷுட் பி 2025, 2026, 2026. அதாவது ஏப்ரல் 2025 நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏப்ரல் 2026 முடிச்சு நீங்கள் 2026 எழுதுகிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் யூ வில் டேக் you will start with studying NCERT. First NCERT study படிப்பீங்க, கிளாஸ் போறீங்கன்னா கிளாஸ் போறீங்க, NCERT படிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் கூடவே கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் NCERT முடிச்சோன்னா ரெஃபரன்ஸ் புக்ஸ், ஓகே, ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டியோட NCERT, ஓகே, ஸோ டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க். ஸோ கிளாஸ் 11 and 12 எல்லாரும் மேக்ஸிமம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிளாஸ் 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த NCERTs படிப்பாங்க. ஸோ இந்த பாலிட்டி NCERT நான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மிகாந்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஓகே, லக்ஷ்மிகாந்த் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிச்சயமா நீங்க சப்ஜெக்ட் வைஸா தான் போவீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வைஸ்லயே எப்படி போவீங்க? சிலபஸ் வைஸா போவீங்க. ஸோ நீங்க சிலபஸ் வைஸா சப்ஜெக்ட் வைஸா நீங்க போறீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கும். பட் இதுல தான் மெயின்ஸ்ல தான் ரொம்ப டீகோடடா, அதாவது சப் டாபிக்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பாலிட்டி, நீங்க ப்ரிலிம்ஸை எடுத்துக்கோங்களேன், நீங்க ப்ராடா படிச்சிருப்பீங்க. ஸோ என்சிஆர்டி லக்ஷ்மிகாந்த்ல வந்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸை நான் எப்படி கன்சாலிடேட் பண்றது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் நோயிங் த சப் டாபிக்ஸ். இந்த சப் டாபிக்ஸை நீங்க எங்க இருந்து எடுக்கணும்? அகெயின் ஃப்ரம் த மெயின்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல சிலபஸ் வந்து ரொம்ப ப்ராடா இருந்தாலும் மெயின்ஸ்ல இருக்கிற சப் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர். ஸோ டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸை வச்சே நீங்க சிலபஸ்ல இருந்து நீங்க வந்து நோட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ண இருக்கணும். இல்ல நான் லக்ஷ்மிகாந்த் புக்கு வச்சே நான் கன்சாலிடேட் பண்றேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல இருக்கிற இண்டெக்ஸ் பேஜ் ஆக்சுவலா இட் இஸ் த இண்டிகேட்டர் டு வாட் இஸ் தேர் இன் த சிலபஸ். ஓகே, ஸோ லக்ஷ்மிகாந்தோட புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் எடுத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட், பிரசிடென்ட், கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் சப் டாபிக்ஸ் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த சப் டாபிக்ஸ் வச்சு நீங்க நோட்ஸ் எடுக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த டாபிக்ஸை வச்சு நான் என்சிஆர்டியில் என்ன கண்டென்ட் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்ல என்ன படிக்கிறேன் அப்படின்றத, இப்போ பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்ததுன்னா பிரசிடென்ட்டை பத்தி ஒரு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் பிரசிடென்ட்? ஓகே, பிரசிடென்ட் பத்தி ஒரு சின்ன லைன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன், தென் டெல் ஹவு ஹி இஸ் அப்பாயிண்டட். ஸோ இதெல்லாம் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போடணும். ஓகே, இந்த டேப்லர் காலமை இன்னும் கன்சாலிடேட் பண்ற விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இந்த டேப்லர் காலம்ல அப்பாயின்மெண்ட் என்ன, ரிமூவல் என்ன, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன சப் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்க வந்து அந்த நோட்ஸ் பிரசிடென்ட் பத்தி அந்த நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரசிடென்ட் வந்து ரீசெண்டா ஏதாச்சும் கேசஸ்ல பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன் பொறுத்து, பிரசிடென்ட்டோட பவரை பொறுத்து ஏதாச்சும் ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரீசெண்டா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கணும். ஸோ நீங்க வந்து you will be leaving some pages for you to fill it with current affairs. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்க எடுத்து எழுதுவீங்க. பட் இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கும் போது பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கும் போது நான் வெறும் என்சிஆர்டின்னு தனியா நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது என்சிஆர்டி படித்தேன், நான் என்சிஆர்டிலேருந்து முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னா என்சிஆர்டிலேயே ஹைலைட் ஆன கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா என்சிஆர்டிலே வந்து சிலது இட் இஸ் கால்டு கான்ஸ்டிடியூஷனலிசம், இட் இஸ் கால்டு டெமோக்ரஸி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தான் இல்லை சம்மரி, அந்த என்சிஆர்டியோட சம்மரி வந்து ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கும்ல, அதுவே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸை அடுத்து லக்ஷ்மிகாந்த்ல சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், நான் எல்லாத்தையும் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லக்ஷ்மிகாந்த் நான் என்ன சொல்லுவேன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ். நீங்க வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கையே வச்சுட்டு இந்த நோட்ஸை வந்து நீங்க ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு சின்ன ஸ்டிக் நோட்ஸ் வச்சு நீங்க இந்த லக்ஷ்மிகாந்த் புக்லயே ஒட்டிக்கலாம். இஃப் யூ ஆர் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், நீங்க வந்து இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு லக்ஷ்மிகாந்த்ல வந்து இது அண்டர்லைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த நோட்ஸை வந்து நீங்க ஸ்டிக் நோட்ஸா இந்த லக்ஷ்மிகாந்த் புக்ல வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஒன் ஷார்ட் மெத்தட் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இல்லை மேம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த்ல இருந்தும் நீங்க நோட்ஸ் எடுக்கலாம். ஓகே, லக்ஷ்மிகாந்த்ல இருந்து நோட்ஸ் எடுத்து இப்போ பிரசிடென்ட்னா பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட், ரிமூவல் அப்படின்னு முக்கியமான டாபிக்ஸை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது டேப்லர் காலமா இல்லைன்னா டயக்ராம்ஸா, லைக் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வச்சு டயக்ராம்ஸா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்த்லயும் என்சிஆர்டியில் நான் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஷுட் லீவ் ஸ்பேஸ். ஓகே, நான் வந்து ஸ்பேஸ் எடுத்து ஐ மீன் பிரசிடென்ட்டுக்கு நான் அந்த டாபிக் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருவேன். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் வந்து எனக்கு தனியாக சப்ஜெக்ட் வைஸாக பாலிட்டிக்கோ இல்லை கவர்னன்ஸ்க்கோ இதுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ கவர்னன்ஸுக்கு நான் வந்து இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்னன்ஸில் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா இந்த கவர்னன்ஸில் ப்ரெஷர் குரூப். ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்புக்கு நான் நோட்ஸ் எடுக்கணும். இந்த ப்ரெஷர் குரூப்புக்கு நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், வாட் ஆர் த ஸோ ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் நோட்ஸு. ஓகே, ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் இது ப்ரெஷர் குரூப்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரெஷர் குரூப். ஓகே, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகே, வாட் ஆர் த காசஸ் ஆஃப்
increase in pressure groups, causes of increase in pressure group. What are the challenges of pressure group? Okay, what are the issues created by, அதாவது pressure groupக்கு என்ன பிரச்சனை, pressure groupனால என்ன பிரச்சனை, ரெண்டு விஷயம் இருக்கு. Okay, what are the issues created by pressure group? Okay, ஃபைன். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எந்த இடத்துலயாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோன்னா, இல்லைன்னா எக்ஸாம்பிளை தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா, லைக் எக்ஸாம்பிள் லைக் அகாலி தால், இது ஏஐடியூசி, அதாவது ட்ரேட் யூனியன், ஃபார்மர்ஸ் யூனியன், லேபர் யூனியன், இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இதுதான், இவ்வளோதான் நோட்ஸில் இருக்கணும். ஸோ ப்ரெஷர் குரூப்னா இதுதான் நோட்ஸ். மேம் இப்படி எப்படி மேம் நோட்ஸ் எப்படி எடுத்துறீங்களா, இப்படி தானே கேள்வி கேட்குறாங்க. பிஒய்க்யூல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர், வாட் இஸ் அ ப்ரெஷர் குரூப், வாட் ஆர் த இஷ்யூஸ் கிரியேட்டட் பை த ப்ரெஷர் குரூப், ஆர் வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபார் த ப்ரெஷர் குரூப், ஆர் ஹவு ப்ரெஷர் குரூப் இஸ் என்ஷூரிங் த டெமோக்ரஸி ஆஃப் India, or how pressure group is supplementing the parliamentary accountability, இல்லைன்னா அதாவது how the pressure group is ensuring the accountability of the government, இப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து what are the functions of the pressure group அப்படின்றத வச்சு நான் அந்த ஆன்சர் எழுதிருப்பேன். இல்லை what are the issues created by pressure group அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு நான் ஆன்சர் எழுதிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பிஒய்க்யூ வச்சு எனக்கு சினாப்சிஸ் கிடைக்கும். வாட் இஸ் சினாப்சிஸ்? சப்ஹெட்டிங்ஸ். ஒரு நோட்ஸ்ல என்ன இருக்கணும்ன்றது தான் சினாப்சிஸ். அதாவது டெஃபினேஷன், ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், காசஸ், சேலஞ்சஸ், இஷ்யூஸ், எக்ஸாம்பிள் அப்படின்றது இருக்கிறது தான் சினாப்சிஸ். ஸோ இந்த சினாப்சிஸ் எனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு இது பிஒய்க்யூ வச்சு, பிஒய்க்யூல ப்ரெஷர் குரூப்ல என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத வச்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு கவர்னன்ஸுக்கு ஒரு நோட்ஸ் எடுப்பேன். ஸோ இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் புக். ஸோ அதனால நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருவீங்க. ஏன்னா 2-3 ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துருவீங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்போ பாலிட்டி, இப்போ பிரசிடென்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிரசிடென்ட் படிக்கிறீங்கன்னா என்சிஆர்டி படிப்பீங்க, கிளாஸ் நோட்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பிரசிடென்ட்டுக்கே ஒரு பிரசிடென்ட்டுக்கு இல்லை, பார்லிமெண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 10 பேஜஸ் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, என்சிஆர்டிலேருந்து எடுக்கிற நோட்ஸு, அப்புறம் வந்து இது லக்ஷ்மிகாந்த்லேருந்து இருக்க நோட்ஸு, இப்படின்னு ஒரு 10 பேஜஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ 10 பேஜஸ் நோட்ஸ் வந்து நீங்கள் நிச்சயமாக வச்சுருப்பீங்க. ஈவன் ஆப்ஷனலுக்கு அப்படிதான், ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் 10 பேஜஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. பட் அதை வந்து நீங்கள் கன்சாலிடேட் பண்ணும், அதை வந்து ஒரு பேஜாக மாற்றணும், சிங்கிள் ஷீட்டாக மாற்றணும். எப்படி மேம் முடியும் அப்படின்னா முடியும். ஓகே, சிங்கிள் ஷீட்டை எப்படி மாத்துறது அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணணும்? கீவேர்ட்ஸ், நீங்க எந்த விஷயத்த ஞாபகம் வச்சு ஆன்சர்ல எடுத்துட்டு வரணும், அந்த கீவேர்ட்ஸ். மிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ என்ன கண்டென்ட்டை நீங்கள் கடைசியாக அந்த நோட்டில் ஆன்சரில் எழுத போகிறீங்க அப்படின்றத கொண்டு வர்றது தான் இந்த 10 pages to single page. ஸோ இந்த 10 pages நோட்ஸை சிங்கிள் பேஜாக நீங்கள் எடுத்து எழுதும் போது தான் கடைசியாக ஃபைனல் ரிவிஷனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ GS 1, 2, 3, 4 அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே GS 1 ரிவைஸ் பண்ணுவீங்க, அடுத்த நாள் GS 2 ரிவைஸ் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த நோட்ஸுக்கு பேர் தான் லாஸ்ட் மினிட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, LMN, இது எல்லா டாப்பர்ஸ்க்கும் தெரியும். இந்த லாஸ்ட் மினிட் நோட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். ஓகே, இதை பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஷர் குரூப்புக்கு நெட்டிலையோ இல்லை நோட்ஸ்லையோ இருந்து நீங்கள் வந்து கண்டென்ட் எடுக்கிறது, இல்லை பிரசிடென்ட்டுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் ஒன்று. அடுத்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை இதோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து தனியாக நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எடுங்க, இப்போதைக்கு அதை எடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்சிஆர்டிக்கு தனியாக நோட்ஸு, லக்ஷ்மிகாந்துக்கு தனியாக நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக நோட்ஸு, இதெல்லாம் எடுப்பீங்க. பட் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னமா பண்ணுவீங்கன்னா, கடைசியாக இந்த சிங்கிள் ஷீட் நோட் இருக்குல்ல, இந்த சிங்கிள் ஷீட் நோட்டில் அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டு செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சிங்கிள் ஷீட் நோட்ஸை எப்படி நீங்கள் பண்ணணும்னா, நீங்கள் புக்கு, ஓகே, நீங்கள் புக்கில் இருந்து எடுக்கிறீங்க, ஓகே, விச் மீன்ஸ் NCERT அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ்.
ஓகே, இதுல இருந்து ஒரு 10 பேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸை நீங்க தனியா எடுக்கிறீங்க. ஓகே, இதுலயும் ஒரு 20 பேஜஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மந்த்தும். ஓகே, வரும். ஓகே, 20 பேஜஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல டாபிக் வைஸா இதுல ஆட் பண்ண போறீங்க. கடைசியா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 10 பேஜஸையும் இந்த 20 பேஜஸையும் நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்கல்ல. ஓகே, இந்த 10 பேஜஸையும் 20 பேஜஸையும் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு பிரசிடென்ட், ஓகே, நீங்க என்ன படிச்சு வச்சிருக்கீங்க, என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உட்கார்ந்து எழுதணும். ஸோ ஒரு சிங்கிள் ஷீட்ல பிரசிடென்ட் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன வந்தது, ஏன்னா அப்போ ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு மைண்ட்ல எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ பிரசிடென்ட் பத்தி என்னென்ன வந்தது, என்சிஆர்டில நம்ம என்ன படிச்சோம், இது லக்ஷ்மிகாந்த் புக்ல என்ன படிச்சோன்றத நீங்க கன்சாலிடேட் பண்ணி இந்த 1 பேஜ்ல எடுத்து வச்சுக்கணும். இதை நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ற மாதிரியும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். எப்படி மேம் பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுன்னா, அதாவது ரீகால் பண்ணி எடுத்து வைக்கிறது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்சிஆர்டி படிச்சுட்டேன், லக்ஷ்மிகாந்த் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி பிரசிடென்ட்ல நான் என்னென்ன படித்தேன் அப்படின்றத ரீகால் பண்ணுற மாதிரி நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் ஒரு நோட்ஸாக எடுத்து அதை வச்சே நீங்கள் பிரசிடென்ட் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் மேக் அ ஃபைனல் லாஸ்ட் மினிட் நோட்ஸ். ஸோ இந்த ஃபைனல் லாஸ்ட் மினிட் நோட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டேப்லர் காலம் மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன மாதிரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை என்னென்ன இருக்கும், சிஏஜி இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கும், யூபிஎஸ்சி இருக்கும், எஸ்பிஎஸ்சி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வாட் இஸ் தட், ஓகே கேக். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. ஸோ இதை ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டு what is the article related to CAG? So what is the article? What is the article? What is the article? So 324, 148 இப்படின்னு சொல்லுங்க. அடுத்த ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் what is the appointment procedure? Okay, what is the removal procedure? Okay, what is the independence provision? அதாவது அதுக்கு என்னென்ன இண்டிபெண்டன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்படி நீங்க ஒரு டேப்லர் காலம் மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்க்கு போடுங்க, இதே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்க்கு போடுங்க, இதே பிரசிடென்ட், ஓகே, ஸ்பீக்கருக்கு, ஓகே, பிரசிடென்ட்டுக்கு, ஸ்பீக்கருக்கு, அதுக்கப்புறம் என்ன டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸுக்கும் அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு கன்சாலிடேட் பண்ணி நோட்ஸ் போடும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸல் ஷீட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னா, எஸ், நவ் ஐ எம் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் எக்ஸல் ஷீட். சில டாப்பர் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், எக்ஸல் ஷீட்டை வச்சு நோட்ஸ் எடுக்கிறாங்களாம். தட்ஸ் வெரி யூனிக் அண்ட் ஆக்சுவலி ரெப்ளிகபிள் ஆல்சோ, இட்ஸ் ரீப்ரொடியூசபிள். அதாவது நீங்கள் இதையும் பண்ணலாம். ஓகே, ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஷீட் 1 ஷீட் 2 நீங்கள் சொல்லிட்டு போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் ஏபிசின்றத நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ GS 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உமன் டாபிக் இருக்கு. ஓகே, அப்புறம் அர்பனைசேஷன் இருக்கு. ஓகே, அப்புறம் ஜியாகிரஃபியில் எர்த்குவேக் இருக்கு, இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி சப் டாபிக்ஸாக நீங்கள் இந்த ஷீட்டில் போட்டுட்டு அதுக்கு என்னென்ன கண்டென்ட் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்றத நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சிடலாம். லைக் ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ஸு, ஓகே, ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கீம்ஸு, ஓகே, ஏதாச்சும் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஓகே, அதோட இஷ்யூஸு, ஓகே, வே ஃபார்வர்டு, இப்படி சொல்லிட்டு அதில் இருக்க கண்டென்ட்ஸை நீங்கள் இந்த டேப்லர் காலம்ல போட்டு வச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் மேக் அன் நோட்ஸ் அவுட் ஆஃப் அன் எக்ஸல் ஷீட் இஃப் யூ வாண்டட் டு மேக் அ டிஜிட்டல் நோட்ஸ். இல்லை மேம் எனக்கு இதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, தேர் ஆர் சர்டைன் ஆப்ஸ் அவைலபிள். ஓகே, சில ஆப்ஸ் ஃப்ரீலி அவைலபிள், தென் தேர் ஆர் பெய்ட் ஆல்சோ. ஸோ சில ஆப்ஸ் இட் இஸ் அவைலபிள் லைக் மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட், எவர் நோட், இதை மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. விச் அதுவும் டேப் வைஸாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சில விஷயங்களை போட்டுக்கலாம். இல்லைன்னா சில ஆர்டிகல்ஸ், அதாவது நியூஸ் பேப்பர்ல படிக்கிற பேப்பர் ஆர்டிகல்ஸ் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் ஆப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்,
ஒரு நோட்ஸ் எடுக்கிறது, அந்த 10 pages நோட்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ 10 pages நோட்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம், சிலபஸில் வச்சு நம்ம என்னென்ன டாபிக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறோம், அடுத்து சப் காம்பனன்ட்ஸ் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம், PYQலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த 10 pages நோட்ஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ஆன்சர் ஆல் யோர் கொஸ்டின். வாட் இஸ் அ ப்ரெஷர் குரூப்? Okay, why there is a pressure group? Okay, how the pressure group works? Okay, what are the issues of the pressure group? இப்படி எல்லா ஆன்சரும் வந்து நம்ம PYQ வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்ஸில் காம்ப்ரஹென்சிவான நோட்ஸ் இருக்கும். அடுத்து 1 page நோட்ஸில் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு திணிக்க முடியாது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எதை கடைசி நிமிஷத்தில் ஞாபகம் வச்சுக்கணும், ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் மறந்து போகுது, அதை வந்து நான் கடைசியாக நோட்ஸ் கடைசியாக அந்த எக்ஸாமில் எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் இந்த 1 page நோட்ஸில் இருக்கணும். ஸோ இந்த 1 page நோட்ஸில் பேசிக்கலி என்ன இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதான் ஏதாச்சும் கோட்ஸ், அதை பற்றின கோட்ஸ், இல்லைன்னா கமிட்டிஸ், இல்லைன்னா ஏதாச்சும் கேசஸ். ஓகே, கேசஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி. ஓகே, இதுதான் உங்களுக்கு பேசிக்கலி இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எத்திக்ஸ். GS4ல வேற மாதிரி இருக்குமானா இல்லை. எத்திக்ஸ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு பேசிக் டெஃபினேஷன், அதோட காம்பனன்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு எத்திக்ஸ்ல இப்போ ஆட்டிடியூட் அப்படின்னா, வாட் இஸ் அன் ஆட்டிடியூட்? Okay, what is an attitude? What are the components of the attitude? Okay, and examples. Okay, example from multiple field. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல, ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல இல்லைன்னா பியூரோக்ரஸியில், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலையும் ஒரு ஆட்டிடியூடுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இன்னொன்று, வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஆட்டிடியூட், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஆட்டிடியூட், இதை கேட்டிருந்தாங்க. ஸோ PYக்குள்ள ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு த ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ஆட்டிடியூட் எதை வச்சு மாறுது, ஓகே, ஆட்டிடியூட் எப்படி வந்து டிட்டர்மைன் ஆகுது, ஸோ வாட் ஆர் த டிட்டர்மினன்ஸ் ஃபார் த ஆட்டிடியூட், வாட் ஆர் த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த எத்திக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி PYQs கேட்டிருக்காங்கன்றதை பொறுத்து அந்த பர்டிகுலர் நோட்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எத்திக்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக, அதாவது நீங்கள் யோசிக்கிறதே சிம்பிளாக இருக்கணும். அப்போ தான் எழுதுறதும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எழுத முடியும். ஓகே, உங்கள் நோட்ஸ் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்விஃப்ட் அண்ட் சிம்பிளாக இருக்குதோ அப்போ தான் நீங்கள் ஆன்சர்ஸை வந்து குயிக்காக எழுதி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களால் வந்து பேப்பரை, அதாவது எசென்ஷியல் பார்ட்டை எழுதி பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் தட் யுவர் நோட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் அதாவது வேல்யூ அடிஷன் அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆட்டிடியூட்ல இல்லைன்னா எத்திக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிலாசபர்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, வாட் இஸ் த பிலாசபர், வாட் ஹீ செட், வாட் இஸ் அ பிலாசபர், வாட் ஹீ செட், வாட் இஸ் அ பிலாசபர், வாட் ஹீ செட், இதுக்கு ரிலவன்ஸ். ஓகே, இதை நீங்க டேப்லர் காலம் போட்டுக்கிட்டே நீங்க வச்சுக்கலாம். ஓகே, பிலாசபரோட பேரு, அவரோட பிலாசபி, ஓகே, அதுக்கு ஒரு ரிலவன்ஸ், இல்லை 2 ரிலவன்ஸ், ஏதாச்சும் 2 கேஸ் ஸ்டடி. ஓகே, கேஸ் ஸ்டடி 1, கேஸ் ஸ்டடி 2. இதை நீங்க ஒரு டேப்லர் காலம் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இதே எக்ஸல் ஷீட்ல நீங்க போட்டாலும் ஃபைன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் கன்சாலிடேட்டட் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சாலிடேஷன் வில் பிளே அ ரோல் இன் யோர் ஃபைனல் அவுட்புட். ஸோ ஃபைனல் அவுட்கம் பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் ஒர்க்குக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஷுட் பி தேர் இன் ஆன்சர் ரேதர் தென் வாட் இட் இஸ். ஸோ ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் நிறைய டெஃபினேஷன் கொடுத்தாலும் நீங்கள் எந்த டெஃபினேஷனை ஆன்சரில் எழுத போகிறீங்க அந்த டெஃபினேஷனை மட்டும் நீங்கள் நோட்ஸில் எழுதுங்க. ஏன்னா நிறைய டெஃபினேஷன் இருக்கும், எல்லா டெஃபினேஷனையும் நீங்கள் ஆன்சரில் எழுத முடியாதுல்ல. ஸோ பெஸ்ட் டெஃபினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி இப்போயே எடுத்து வச்சுக்கும் போது அதை மட்டும் தான் நீங்க வந்து உங்க ஆன்சர்ல ரிஃப்ளெக்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஆன்சர்ல என்ன எழுத போறீங்கன்றது தான் நோட்ஸ்லயும் இருக்கணும். அண்ட் தென் கான்செப்ட், நீங்க கான்செப்ட் சொல்றதுக்கு பதிலா கீவேர்ட்ஸ், வேல்யூ அடிஷன்ஸ், அதாவது ஃபேக்ட்ஸ், கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸு, கோட்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் நோட்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட், அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதையே டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ப்ரெசன்டபுளாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நீங்கள் வந்து அதை படிச்சுட்டு கடைசியாக அந்த ஃபைனல் அவுட்புட்லேயும் அந்த டயக்ராம்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க. அது மூலமாக ஆன்சரில் உங்களுக்கு அழகாக ப்ரெசன்டேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் வில் இம்ப்ரூவ் யோர்
marks also. Then leave space for addition. இது நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பிரசிடென்ட் அப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. எல்லா நோட்ஸுக்கும் ஸ்பேஸ் விடுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்க சில ஆட் ஆன்ஸ் வந்து நீங்க பண்ணும்போது உங்களோட நோட்ஸ் வந்து அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா that's better. Okay, and then highlight when you revise and revise again. அதாவது நீங்க வேற colors of highlighters யூஸ் பண்ணி நீங்க highlight பண்ணி you can revise and revise it again. Okay, and நான் ஒரு ரிசர்ச் கூட பண்ணேன். அதாவது ஒவ்வொரு கலர் ஆஃப் ஹைலைட்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ ஆரஞ்ச் ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது சில பெனிஃபிட்ஸ் இருக்கான், பிங்க் ஹைலைட்டர்ஸ் பத்தி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கான், கிரீன் ஹைலைட்டருக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கான். ஸோ வாட் எவர் கலர் யூ வாண்ட் டு சூஸ் யூ சூஸ், பட் ஸ்டில் ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒரு இம்பாக்ட் இருக்கு. பட் ஃபேவரட் கலர்னு ஒன்று இருக்கு, அதை எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் யூஸ் அ டிஃப்ரெண்ட் ஹைலைட்டர் ஃபார் prelims oriented inputs and mains oriented inputs. Okay, so அதை வந்து இது பண்ணிக்கோங்க. And you should keep in mind that notes should be based on syllabus and not based on resources. So உங்களோட ஃபைனல் output ஓட notes என்ன இருக்கணும்னா வெறும் syllabus oriented notes தான் இருக்கணும். It should not be based on resources. And even lessons and new knowledge you gained from test classes or add-ons. So நீங்க ஏதாச்சும் புதுசா இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்களே தவிர அதுக்குன்னு தனியா ஒரு நோட்ஸ் போட்டு அதை தேடிட்டு அதர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டம். பட் அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு விஷயத்த நம்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க தனித்தனியா நோட்ஸ் எடுத்தாலும் the mind will process and connect. அதாவது நீங்க என்சிஆர்டிக்கு தனி நோட்ஸு, புக்குக்கு தனி நோட்ஸு, கிளாஸுக்கு தனி நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி நோட்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது தனித்தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணினாலும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். பட் சில பேருக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கன்சாலிடேட்டட் நோட்ஸ் 1 பேஜ் நோட்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவன் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியலைனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரே நோட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க தனித்தனியா சப்ஜெக்ட் வைஸா நீங்க நோட் எடுத்துருப்பீங்க. பட் கடைசியா ஒரே ஒரு நோட்ல எல்லா சிலபஸோட டாபிக் ஒவ்வொரு பேஜ்லயும் எழுதுங்க. ஓகே, ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோன்னா ப்ரெஷர் குரூப், அடுத்த பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அடுத்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஜிஓஸ், அடுத்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன், அடுத்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர், அடுத்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட் ப்ராசஸிங். இப்படி ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு டாபிக், ஒரு நோட் ஃபுல்லா. ஓகே, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு டாபிக் போட்டுட்டு இதுவரை நீங்க என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் அந்த ஃபுட் ப்ராசஸிங் கீழே எழுதுங்க, அக்ரிகல்ச்சருக்கு கீழே எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதும் போது எல்லாமே ஒரு இடத்துல ஒன் பார்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிங்கிள் விண்டோ மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோவில் கிடைக்கும் போது நீங்கள் அதை மட்டும் அந்த பர்டிகுலர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் 1 டே கூத்து தான், ஸோ அதனால எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிப்பீங்க. பட் GS 1, 2, 3, 4 அப்படின் போது தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சிலபஸ் படிச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் A4 ஷீட்டாக வச்சு கன்சாலிடேட் பண்ணாலும் ஃபைன், நீங்கள் வந்து ஒரு நோட்டை வச்சு தனியாக ஒரு ஃபுல்லாக ஒரு GS 1, 2, 3, 4க்குன்னு தனித்தனி நோட்ஸ் வச்சுருந்தாலும் ஃபைன். ஏன்னா GS 1, 2, 3, 4னுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. ஏன்னா GS 1லேயும் நீங்கள் எத்திக்ஸ் பேசலாம், GS எத்திக்ஸ்லேயும் நீங்கள் சொசைட்டி பேசலாம். ஸோ அதனால் அந்த பாகுபாடெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் நம்ம டாபிக் வைஸாக நம்ம போகும்போது இட் இஸ் எசென்ஷியல் தட் யூ கீப் அ செப்பரேட் நோட்ஸ். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பேஜஸை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் குட் குவாலிட்டி பென் யூஸ் பண்ணுங்க. அதாவது மை சஜஷன் இஸ் எக்ஸாமுக்கு என்ன பென் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் நோட்ஸுக்கும் நோட்ஸ் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் ஷீட்ஸ் வந்து நல்ல திக்கான ஷீட்ஸ், நல்ல குவாலிட்டியான ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது யூ ஆர் ஹேண்ட்லிங் த பேப்பர் ஸோ மச், அது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதாவது அழுக்காயி மக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் டூ தட். அண்ட் தென் ப்ராப்பர் ஃபைலிங் இஸ் நெசசரி. A4 ஷீட் நீங்கள் A4 ஷீட்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபைல் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணணும். அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிச்சயமாக பண்ணாதீங்க. அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் டூ தட். ஆல்வேஸ் ஃபைல் இட் ப்ராப்பர்லி. It may be time taking but worth to spend. ஓகே, ஸோ ஃபைனல் எக்ஸாமில் உங்களோட அவுட்கம் நல்லா இருக்கணும்னா இந்நேரத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்தா தான் முடியும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும்னா ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங்கில் இருக்கணும். ஸோ இந்த நோட் மேக்கிங் வந்து நீங்கள் டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஃபைனலில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுன்றதை நம்பிடுங்க. அதனால நீங்கள் நிச்சயமாக நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் தென் ஃபாலோ இட் ரிலீஜியஸ்லி, நோ கேப்ஸ். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா டெய்லி அந்த நோட்ஸை வந்து ப்ராப்பராக வந்து கன்சாலிடேட் பண்ணுங்க. இல்லை மேம் நான் 1 வீக் அப்புறம் தான் கன்சாலிடேட் பண்ணுவேன்னா பரவாயில்ல, 1 வீக். ஆனால் அதை ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வீக்லி ஒன்ஸை வந்து ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்க. இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்க.
So that is what my suggestion is. And ultimately believing your notes and revising the same. ஓகே, நிறைய பேர் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்துருவாங்க, கடைசியா ஒரு டாப்பர்ஸோட நோட்ஸை படிச்சுட்டு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலா எக்ஸாம் போய் எழுதுவாங்க. டோன்ட் டூ தட். நீங்க உங்க நோட்ஸை நம்புங்க, அந்த நோட்ஸே திருப்பி திருப்பி படிங்க. வேணா டாப்பர்ஸ் நோட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் அடிஷனல் இன்புட் உங்களோட நோட்ஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் டோன்ட் எவர் ரீட் தோஸ் டாப்பர்ஸ் நோட் அண்ட் கோ. ஓகே, உங்களோட நோட்ஸ் தான் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அவுட்புட். ஓகே, ஸோ டோன்ட் எவர் டூ தட் மிஸ்டேக்ஸ். And thank you. So if you have any problem with the note making strategy, please do understand that this is very very important for you to understand. Okay, so இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க டாப்பர்ஸ் நோட்ஸ் வந்து நான் இங்க இந்த சாம்பிள்ஸ் இருக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த PDF வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகே, ஐம் நாட் டிஸ்கஸிங் எனிதிங் மோர். இது என்னோட PDF, என்னோட நோட்ஸு, இதுவும் என்னோட நோட்ஸு. ஸோ ஒரு இது வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியோட நோட்ஸு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் நோட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டீகாலனைசேஷன் நோட்ஸு. இது இந்த ஃபோக் டான்ஸஸ், அதாவது கல்ச்சர் பற்றி நோட்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுதீப் திருஷெட்டியோட நோட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனுதீப் திருஷெட்டிஸ் நோட்ஸ். ஓகே, அவர் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டியை பற்றி ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல் தீஸ் நோட்ஸ் ஐ வில் ஷேர் இட் இன் திஸ் PDF. ஸோ feel free to ask me any doubts on note making. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில பர்சனல் டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ anything academic related doubts, please do feel free to share here. Thank you so much. Wish you all the best.